நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்காலத்தையும் உணர்ந்து துல்லியமாக அருள்வாக்கு குறி சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருணை எச்சினி வசிய பிரயோக முறையை பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்லப் போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள்வாக்கு குறி சொல்லிகிட்ருக்குறோம், இல்லை இந்த மாந்திரீக இதில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜிலாம் இருக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு அந்த வாக்கு பலிதம், அந்த வாக்கு அந்த குறிங்கிறது சரியாக ஓட மாட்டேங்குது சாமி. நாங்களும் வந்து பலவிதமான உபாசனைகள், பலவிதமான விரத முறைகள் இருந்து பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர மாட்டேங்குது. நாங்களும் நிறையா பக்கம் இது சம்மந்தமாக வெளியே போய் மை வாங்குகிறோம், எந்திரம் வாங்கினோம், தகடு வாங்கினோம், குடுவை வாங்குகிறோம், பாவை வாங்குகிறோம். அவங்களும் வந்து அதற்குண்டான முறைகள்லாம் சொல்கிறாங்க. நாங்களும் அதை எல்லாமே முறையாக பயன்படுத்தி பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேங்குது சாமி. சரியாகவே வந்து குறி வந்து துல்லியமாக ஓட மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல குருமார்கள் வந்து இந்த மலையாள மாந்திரிகர்கள்னு சொல்கிற இந்த பல குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு, இந்த வாக்கு சித்தி ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி கருணை சினி போன்ற தேவதைகள் வந்து நீங்கள் முறையாக வந்து உபாசனை எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய அனுகிரகங்கள், அதனுடைய அருளால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த இப்போ ஒரு கிளையண்ட் வராங்கன்னா, அந்த கிளையண்ட் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நோக்கம் தான், இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பூராமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. அப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான தேவதைகளை வந்து கைவசம் வச்சு, அதனுடைய அனுகிரகத்தால் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்து, அதன் மூலியமா வந்துட்டு பல மக்கள் வந்து தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ரொம்பவுமே வந்து கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ இது வந்து நீங்கள் முறையாக வந்து வசப்படுத்தணும் அப்படிங்கிறனாக்க, இதுக்கு வந்து பலவிதமான முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களுக்குள்ள. அதில் வந்து இதுவும் வந்து ஒரு முறை இது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேருக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரக நேரத்தில் பண்ணலாம். இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பெரியானங்கை, சிறியானங்கை, மாசித்தண்டு இந்த 3 மூலிகையினுடைய வேர்களை மட்டும் சாபம் போக்கி நீங்கள் முறையாக எடுத்து வந்து வச்சுக்கணும். உலோக இதில் பயன்படுத்தாமல் அந்த வேர்களை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுட்டு சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஆற்றங்கரையோரமாகவோ ஏரிக்கரையோரமாகவே பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே நீங்கள் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய சாம்பல் வந்து உள்ளுக்குள்ளே நிறையா வந்து உள்ளுக்குள்ளே போட்டுறணும். சரிங்களா? நிரம்ப போட்டு அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த 3 வேர்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, இந்த 3 வேர்களையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய ஓலை, பனைமரத்தினுடைய வடக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல வ ஓலையாக பார்த்து நீங்கள் எடுத்து, அதை வந்து அதோட நல்லா சேர்த்து வச்சு நல்லா சுற்றி, சிகப்பு வர்ண காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி, அதை வந்து நேரா நிற்கிற மாதிரி குத்தி வச்சிடணும். சரிங்களா? குத்தி வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துடணும். தீபம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட தீபத்தினால தான் நீங்கள் வந்து விளக்கு போடணும். விளக்கு போட்டு முறையாக அதற்குண்டான மந்திரங்கள் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ இதே அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் 3 நாள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கவே என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருணை ஈஸ்வரனுடைய அதிர்வலைகள் வந்து அங்கே வந்து இறங்குறத நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணரலாம். அப்போ இதை நீங்கள் செய்யும்பொழுது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உடல் கெட்டு, திசை கெட்டு, முறையான பாதுகாப்புகள் எல்லாமே பூராமே செஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரக்கூடிய வேகத்துக்கு அதை வந்து சரியான முறையில் வந்துட்டு நீங்கள் பாதுகாப்புகள் வந்து இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிக்கலாகி போயிடும். இப்போ இதை வந்து சரியான குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கணும். சரிங்களா? ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறேன். அப்போ இதுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதன்படி அவங்களுடைய ஆலோசனைப்படி செஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான ஆலோசனைப்படி செஞ்சு, இதை முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடைச்சி போட்டுட்டு, அந்த உள்ள நீங்கள் அந்த வேறு இதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளி தாயத்தால் புளிச்சமாடி நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வந்து வாக்கு வந்து ஓடும்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.